வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்கு உள்ள போலாம். இதை வீடியோ ஆண்கள் மற்றும் பெண்கள் பார்த்து மகிழுங்கள். இதுவும் ஒரு கற்பனை கதை. உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள். வாருங்கள் வீடியோக்கு செல்லலாம். கதையின் கதாநாயகி பெயர் மாதவி. அவள் என்னிடம் நன்றாக பேசுவாள். கொஞ்சம் சப்பியா இருப்பாள். அவளுக்கு வயது 26, இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. ஒரு நாள் எனது நண்பர் பிறந்த நாள் என்று நான் மற்றும் மற்ற நண்பர்கள் அவனுடைய வீட்டிற்கு சென்றோம். அங்கு எங்கள் இயற்பியல் ஆசிரியை மாதவியும் வந்திருந்தாள். அப்போது தான் எனக்கு அவள் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. பட்டு புடவையில் மிக கவர்ச்சியாக இருந்தாள். அப்புறம் அவள் என் அருகில் வந்து நின்று என்னிடம் பேசிக்கொண்டு இருந்தாள். அவள் என் அருகில் நின்று பேசும் போது எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. பிறந்த நாள் பார்ட்டி முடிந்து அனைவரும் புறப்பட்டு சென்றனர். நான் மற்றும் அவளும் மட்டும் புறப்படாமல் இருந்தோம். அவள் என்னிடம் அவளுடைய வீட்டில் இறக்கி விட முடியுமா என்று கேட்டாள். தானும் சரி என்று கூறினேன். இரவு காலை 9:30 அங்கிருந்து கிளம்பினோம். பைக்கில் அவள் வீட்டுக்கு சென்றோம். போகும் வழியில் எதுவும் பேசவில்லை. அவள் வீட்டை அடைந்ததும் அவளை இறக்கிவிட்டு நான் கிளம்புறேன் என்று கூறினேன். அதற்கு அவள் லேட் ஆகிருச்சு, சாப்பிட்டு போ என்று கூறினாள். நான், வேண்டாம் மிஸ், ஏற்கனவே லேட் ஆகிருச்சு, வீட்டுல தேடுவார்கள். மாதவி, உங்க வீட்டுல நான் சொல்லிக்கிறேன், நீ வந்து சாப்பிட்டு போ. நான், சரி. அவள் என் வீட்டிற்கு கால் பண்ணி சொன்னாள். அதற்கு எங்கள் வீட்டில் சரிமா, லேட் ஆகிருச்சுனா காலையில கூட வர சொல்லு என்று கூறினர். மாதவி, நீ டிவி பாருடா. நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நானும் சரி என்று சொல்லிவிட்டு டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். அவர்கள் வீட்டில் யாரும் இல்லை. ஏனென்றால் அவள் வெளியூர், இங்கு வாடகை வீட்டில் வசித்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள். அவள் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். நைட்டி அணிந்து இருந்தாள். அவளுடைய உடல் அமைப்பு சூப்பராயிருந்தாள். அவள் பிரா போட்டு இருந்தாள். இருந்தும் கூர்மை கொஞ்சம் வெளியே குத்தி கொண்டு தெரிந்தது. அதை பார்த்தவுடன் என் தம்பி என்னை அறியாமல் எழுந்து நின்று கொண்டான். அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. என் கை வைத்து மறைத்து கொண்டேன். அவள் சமையல் செய்ய சமையல் அறை சென்று விட்டாள். நான் டிவி பார்த்து கொண்டே அவளை சைடு அடித்து கொண்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் உணவு தயார் செய்து விட்டாள். சாப்பிட என்னையும் அழைத்தாள். சாப்பிடும் போது அவள் குனிந்து உணவு பரிமாறினாள். அவள் குனியும் போது அவள் அணிந்து இருந்த பிரா நன்றாக தெரிந்தது. அவள் சிகப்பு நிற பிரா அணிந்து இருந்தாள். அப்புறம் இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். இதற்கு மேல் இங்கு இருந்தால் ஏதாவது நடந்து விடும் என்று மனதில் நினைத்து கொண்டு அவளிடம் நான் புறப்படுகிறேன் என்று கூறினேன். அவள் என்னை விடவில்லை. ஏனென்றால் வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. நான், பரவாயில்லை மிஸ், நான் கிளம்புறேன் என்று கூறினேன். அவள் என்னை விடவில்லை. மாதவி, இருன்னு சொல்றேன்ல. நீ என்னடா நான் கிளம்புறேன் சொல்லிட்டு இருக்க? உங்கள் வீட்டுலையே இங்க இருக்க சொல்லிட்டாங்க, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. நானும் சரி இருக்கேன் என்று கூறினேன். அப்போது நேரம் இரவு காலை 10:50. திரும்ப 2 பேரும் டிவி பார்த்து கொண்டு இருந்தோம். அவள் தனது மொபைலில் ஏதோ பார்த்து சிரித்து கொண்டு இருந்தாள். டிவியில் தனுஷ் நடித்த 3 படம் ஓடியது. டிவியில் கில்மா சீன் ஓடியது. வெளியே மழை, அருகில் பெண். எனக்குள் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தேன். அவளும் மொபைலை கீழே வைத்து விட்டு டிவி பார்க்க தொடங்கினாள்.
பார்த்து கொண்டு இருக்கும் போதே என்னை பார்த்து நம் வகுப்பில் படிக்கும் சந்தியா நீ காதலிக்கிறையா என்று கேட்டாள். நான், இல்லை மிஸ், சும்மா பேசுவேன். மாதவி, சரி. அப்படினா நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கையா? நான், ஆமாம் மிஸ். நான் விர்ஜின். அப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. என் காலை வைத்து அவள் கால்களை உரசிக்கொண்டு உட்கார்ந்தேன். அவள் என்னை முறைத்தாள். நான் சாரி மிஸ் என்று கூறினேன். அவள் அந்த பக்கம் திரும்பி மெதுவாக சிரித்தாள். என் மொபைல் கேட்டாள். நான் எதற்கு என்று கேட்டேன். கொடு, நான் சொல்றேன் என்று கூறினாள். எனக்கு ஒரே பயம், ஏனென்றால் முந்தைய நாள் தான் நம் எல்லோருடைய ஆசை நாயகி சன்னி லியோன் படம் பார்த்தேன். அதன் கிஸ்டி கூட அளிக்கவில்லை. அவள் கேட்டவுடன் என்ன பண்றதுனே தெரியவில்லை. மொபைலை அவளிடம் கொடுத்தேன். அவள் குரோம் செல்லவில்லை, நேரடியாக இன்ஸ்டாகிராம் வந்து விட்டாள். அவள் சேர்ச் பார் கிளிக் செய்யவும் 18 பக்கம் வந்து விட்டது. அதை பார்த்து விட்டு என்னடா இதெல்லாம் என்று கேட்டாள். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். உடல் முழுவதும் வியர்க்க தொடங்கியது. மாதவி, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிந்தால் என்னாகும்? நான், வேண்டாம் மிஸ், சொல்லிடாதீங்க. அப்புறம் குரோம் சென்று கிஸ்ட்ரி அணைத்து பார்த்து விட்டாள். நான் மாட்டிக்கிட்டேன். என்னடா இதெல்லாம் பார்த்து இருக்க என்று கேட்டாள். நான், சாரி மிஸ், ஏதோ வயது கோளாறுல பார்த்துட்டேன். மாதவி, அப்படினா நீ என்னையும் அந்த மாதிரி நினைச்சு தான பார்த்து இருப்ப? சொல்லுடா, என்னையும் எப்போதுவது டிரை பண்ணலாம் நினைச்சு இருக்கையா? கோபமாக என்னிடம் கேட்டாள். நான் கொஞ்சம் அழுவது போல இருந்தேன். பொய் சொல்லாம சொல்லுட்டா, இல்லைனா மார்க்க குறைச்சிருவேன் என்று கூறினாள். நான், ஆமாம் மிஸ், நிறைய முறை உங்களை நினைத்து கையடித்து இருக்கேன். மாதவி, அடப்பாவி. நான், இப்போ கூட பர்த்டே பார்ட்டி உங்கள பாரத்தப செம மூட் ஆகிருச்சு. மாதவி, டேய், நான் உனக்கு மிஸ்டா. நான் மனதில் மூட் வந்து விட்டால் மிஸ் ஆவது மயிர் ஆவது. மாதவி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நான், இப்ப கூட உங்களை ஏதாவது செய்யணும் போல இருக்கு. அப்போது நேரம் இரவு காலை 11:30. மாதவி, சரி வா, பெட்ரூம் போய் பேசிக்கலாம். நானும் சென்றேன். மாதவி, என்ன, எதுக்கு உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? நான், நீங்க பார்க்க செமையா இருக்கீங்க, பாடம் எடுக்கும் போது கூட தூக்கம் வராது. லாஸ்ட் பென்ஸ்ல உட்கார்ந்து உங்கள தான் பாரத்துட்டு இருப்பேன். மாதவி, நான் சரின்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? எனக்கு அப்பவே புரிந்து விட்டது அவளும் மூட் ஆகிட்டாள் என்று பேசியே மூடி ஏத்திட்டேன். நான், சரின்னு சொல்லுங்க, செஞ்சே காட்டுறேன். மாதவி, ஓகே, இதெல்லாம் வெளியே யார் கிட்டையும் சொல்ல கூடாது. நான், ஓகே மிஸ். மாதவி, ஓகே பண்ணி காட்டு. அவள் அப்படி கூறியதும் கையும் ஓடல, காலும் ஓடவில்லை. நான், அதெல்லாம் உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் பொருட்கள் தேவை. மாதவி, என்னடா சொல்றா? நான், பயப்படாதீங்க மிஸ். தேன் மற்றும் எண்ணெய் தான் வேண்டும். மாதவி, சரி, அதெல்லாம் பிரிச்சு இருக்கும். தேன் எண்ணெய் செல்ஃப்ல இருக்கும். நான் வேகமாக அதை எடுத்து வந்தேன். ஆரம்பிக்கலாமா என்று கேட்டேன். ஓகே டா சொன்னாங்க. இழுத்து வச்சு லீப் கிஸ் அடித்தேன். அப்புறம் கழுத்து பகுதியில் மோர்ந்து பார்த்தேன். சாம்பு மற்றும் அவள் வியர்வை வாசம் வந்தது. அந்த வாசனை என்னை கிறங்கடித்தது. அப்படியே மெதுவாக அவள் கழுத்தில் முத்தமிட்டேன். நைட்டி கழற்ற சொன்னேன். மாதவி, நீயே கழற்றுடா. நான் நைட்டிய கழட்டி போட்டேன். அவளை படுக்கையில் படுக்க வைத்தேன். மாதவி, டேய், மெதுவாடா.
வலிக்குது. அப்புறம் பிராவையும் கழட்டி போட்டேன். முதல் முறையாக அவ்வளவு பெரிய நேரடியாக பார்த்தேன். பிடித்து நன்றாக கசக்கினேன். துடித்தாள். நன்றாக பிடித்து சப்பினேன். சாறு பிழிந்தேன். அவளே நல்லா சப்புடா செல்லம் என்று கத்தினாள். நான் எனது உடைகளை கழற்றினேன். ஜட்டி மட்டும் போட்டு இருந்தேன். அவளும் ஜட்டி மட்டும் போட்டு இருந்தாள். மெதுவாக தொப்புள் பகுதிக்கு சென்றேன். ஆண்களின் பலவீனமே பெண்களின் தொப்புள்தான். திப்புளில் விரலை விட்டு குடைந்தேன். தேனை தொப்புள் குழியில் ஊற்றி நக்கினேன். சாதாரணமாக எனக்கு தேன் பிடிக்கும். அதை மிஸ் பப்புளில் ஊற்றி குடிக்கும் போது அதன் சுவை வேற லெவலில் இருந்தது. அப்படியே மெதுவாக கீழே சென்றேன். ஜட்டி கீழே இறக்கினேன். வெளிநாட்டு பார்ன் நடிகை போல் கிளீன் சேவ் பண்ணி வைத்து இருந்தாள். முதல் முறையாக ஒரு பெண்ணின் நேரில் பார்க்கிறேன். ஒரு நிமிடம் உறைந்து போய் விட்டேன். அப்புறம் நாக்கை வைத்து நக்க ஆரம்பித்தேன். அவள் ஆ என்று முனக ஆரம்பித்தாள். அதை கேட்டவுடன் எனக்கு இன்னும் வெறி ஏறியது. விரலை உள்ளே விட்டு ஆட்டினேன். செம்ம மூட் ஆகிவிட்டாள். ஃபிங்கரிங் கூட ஒரு முறை தான் செய்து உள்ளார்கள். அவள் மிகவும் இறுக்கமாக இருந்தது. விரலை உள்ளே விட்டதும் கத்தி விட்டாள். எனக்கு பயம் வந்து விட்டது. மெதுவாக விரலை விட்டு குடைந்தேன். ஆ ஆ. எனக்கு வெறி உச்சத்திற்கு ஏறியது. எனது ஜட்டியை கழட்டி தூக்கி போட்டேன். அவள் என்னை பார்த்து என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு என்று கேட்டாள். நான் பாவம் டா என்று குழந்தை மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் கூறினாள். மெதுவாக கொண்டு சென்று பதைத்தேன். மாதவி, டேய் வேண்டாம் டா வலிக்கும். நான் அதையெல்லாம் கேட்கவே இல்லை. மேல வச்சி தேய்ச்சேன். அவள் அப்புறம் உள்ளே விட முயற்சித்தேன். ரொம்ப இறுக்கமாக இருந்தது. போகவே இல்லை. அவளும் விர்ஜின் போல. அவள் உடனே மண்டியிட்டு இருவரும் பண்ணினோம். கொஞ்சம் இருவரும் சப்பினோம். அப்புறம் என்னை எடுத்து என் தடவினேன். என் எடுத்து அவள் தேய்த்தேன். பின்னர் உள்ளே நுழைத்தேன். உள்ளே போய் விட்டது. அவள் பயங்கரமாக கத்தினாள். எனக்கு அவள் கத்த கத்த வெறி அதிகமாக. வேகமாக அவளை தொடங்கினேன். காலை நன்றாக விரிக்க சொல்லி வேகமாக உள்ளே வெளியே விட்டு எடுத்தேன். அவள் கத்தினாள். ஆ ஆ. அப்படியே லீக்கிஸ் அடித்தேன். அவள் பயங்கரமாக கத்தினாள். அப்புறம் பின்னாடி திரும்ப சொல்லி படுக்க வைத்து விட்டேன். முடி இழுத்து பிடித்து. பின்னர் நான் பெட்டில் படுத்து கொண்டு அவளை என் மேல் உட்கார சொல்லி குதிரை சவாரி செய்ய சொன்னேன். அவளுக்கு சரியாக பண்ண தெரியவில்லை. நானே கீழே இருந்து எகிரி எகிரி குத்தி அவளுக்கு உதவினேன். எனக்கு கஞ்சி வருவது போல் இருந்தது. அதை அவளிடம் சொன்னேன். மாதவி, உள்ளேயே விடுடா, நீ தான் என் குழந்தைக்கு அப்பா. நான் பயந்து வெளியே எடுத்து விட்டேன். வாய திறக்க சொல்லி அவள் தொண்டைக்குள் கஞ்சியை விட்டேன். அவள் என்னை தள்ளிவிட பார்த்தாள். ஆனால் அதை குடித்து விட்டாள். ஆரம்பத்தில் அவள் வந்து விட்டது. மாதவி, போதும் டா, என்னால் முடியலை. உனக்கு வர போறவ ரொம்ப லக்கிடா. இப்படி புரட்டி எடுத்துட்ட. நான் சிரித்து கொண்டே இன்னொன்னு இருக்கு. அதை நீங்க தாங்குவீங்களா? மாதவி, என்னடா மறுபடியும் முதல இருந்தா? நான், இல்லை மிஸ், பின்னாடி டிரை பண்ணலாமா? மாதவி, வேண்டாம் டா, என்னால முடியல. அங்க எல்லாம் விட்டா நான் செத்துருவேன்டா. நான், ப்ளீஸ் மிஸ், ஒரு முறை மட்டும். மாதவி, சரி, இவ்வளவு பண்ணிட்ட. அதுலயும் பண்ணி தொல. எண்ணெய் எடுத்து அவள் உடலில் ஊற்றினேன். அப்படியே ஒட்டையில் ஊற்றினேன். என் விட்டேன்.
அவள் சாகுற அளவு கத்தினாள். மெதுவாக பண்ணினேன், கொஞ்சம் உள்ளே சென்றது. அப்படியே இயங்கினேன். அவள் அழுது விட்டாள். எனக்கு பாவமாக இருந்தது. இன்னொரு நாள் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே எடுத்தேன். இதெல்லாம் நடந்து முடிய இரவு 2 மணி. கொஞ்ச நேரம் இருவரும் படுத்து பேசிக் கொண்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் குளிக்க போறேன் என்று சென்றாள். அடுத்து நானும் சென்று விட்டேன். மாதவி, டேய், நான் முதலில் குளிச்சிட்டு வரேன். அப்புறம் நீ குளி. நான், இதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு பிரைவசி? மாட்டேன் டா புருஷா.